நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஜாஷுவா டிவி நேயர்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் சர்வவல்லவர், அவருடைய கிருபை நம்மேல் எப்பொழுதும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே, மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய நித்திய ஜீவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய நித்திய அந்த பரலோக ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாக இருக்க ஆவிக்குரிய விதைப்பை நாம் விதைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமாக அந்த மாம்சத்திற்கென்று மாம்ச சிந்தனைகளை நாம் விதைத்தால் அதற்குரிய பலனைத்தான் நாம் அறுக்க முடியும். ஆகவே ஆண்டுடைய சிந்தனையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஓடுவதற்குரிய பலனை ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த ஆசீர்வாத வேளையையும் கூட நாம் ஜெபம் செய்து இதை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அப்பா நாங்கள் படிக்கிற வேலைகள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வாத தருணமாக ஆச்சரிக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்த நடத்த போகிற தயவு காண்டி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை ஒரு ட்ரூப்பி வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நல்லது விதைத்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது விதைத்தால் கெட்டதுதான் கிடைக்கும். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாருடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், கிருபையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையதால் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், சிலுவையண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷங்கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பறந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன், இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம், தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம்,
தரும் எனக்கு ஆனந்த சந்தோஷம், தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் நண்டிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தான், அவரையே நான் நண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள், ஆறுதல் அளிப்பாரே சொன்னால். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில், கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமநேசரின் அருகில், ஆத்துமநேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். பாடலிலே பக்தர் பாடியுள்ளார், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன் என்று சொல்லி. அவருடைய பாடலிலே முதல் கவி சொல்கிறது, பாவத்தினால் என்னுடைய தளர்ந்த என் ஜீவியத்தை ஆண்டுடைய சிலுவை அண்டை வந்ததினால் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று சொல்லி அந்த நாட்களிலே அந்த பக்திமான் பாடியிருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிலுவையிலே ஒப்பு கொடுப்போம், சிலுவை நாதரிடம் ஒப்பு கொடுப்போம். சிலுவை நாதர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நம்மை ஒரு நீதிமானாக மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ பாவத்தில் வீழ்ந்து கிடந்த என்னை போல எத்தனையோ ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அதேபோல் உங்களையும் மீட்டெடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள், சிலுவை நாதரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அவர் அன்புள்ள தேவன், இரக்கம் பாராட்டுகிற தேவன். அந்த இரக்கம் பாராட்டுகிற அந்த தேவனை நோக்கி உங்களுடைய இதயத்தை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுவார். ஆண்டுடைய சமூகத்தில் இப்பொழுதும் கூட நாம் கடந்த வாரம் முழுக்க நம்மை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தின் இந்த 2வது வாரத்தை கூட ஆண்டவர் நம்மை காண கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதி ஆராதனை செலுத்துவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீ தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஜாஸ்வா டிவி எங்களுக்கு நீர் தந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பலப்படுத்துகிறீரே, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாக, உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் எத்தனையோ விதங்கள் உமக்கு தீங்கான வகையிலே நடந்தது, எங்களுடைய கைகள் உமக்கு விரோதமாக எத்தனையோ வகைகள் நடந்தது, எங்களுடைய கண்கள் உம்முடைய பரிசுத்தத்தை நோக்கி வராமல் அசுத்தத்தை நோக்கி சென்றது. ஆனாலும் ஆண்டவரை நீ இரக்கம் பாராட்டி எங்களுக்கு இறங்கி ஆண்டவரை எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்தியத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சத்தியபரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காக ஆண்டவரே பார சிலுவையை சுமந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவர் அந்த சிலுவையிலே காயங்களை ஏற்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன் என்பதற்கு எங்களை எல்லாம் அடையாளங்களாக சாட்சிகளாக வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமில்லாத எத்தனையோ விக்கிரக ஆராதனையிலே கடந்த எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய மரண பரியந்தம் அல்லது உம்முடைய வருகை பரியந்தம் எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை பொறுப்படுத்தி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளுக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை பாதுகாக்கட்டும் ராஜா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை எல்லாம் அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை. இப்பொழுதும் கூட ஒரே ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இந்த சிலுவை பாடுகளை ஆண்டவர் உடைய ஆலயங்களிலே எல்லா இடங்களிலும் அதை நினைவு கூறும்படியாக தியானித்து வருகிறோம். ஆண்டுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் ஜனங்களையும் ஆண்டவர் அந்த சிலுவையின்படியே நடத்தும்படியாக, ஆண்டுடைய அந்த சிலுவையின் வசனங்களின்படியே நடத்தும்படியாக, ஆண்டுடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த சிலுவை தியானத்தை தியானிக்கிற இந்த நாட்களிலே உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த சிலுவை தியானிக்கிற அந்த தியான நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தணுமாறு ஜெபிக்கிறோம். அசுத்தங்களை அகற்றணுமாறு ஜெபிக்கிறோம். அசுத்த காரியங்களிலே நாங்கள் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசம் முழுவதற்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடாதபடி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை நீர் கட்டளையிடுமாறு ஜெபிக்கிறோம். தீங்கானவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அசுத்தங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை விட்டு அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். வினுகங்கள் முறிந்திடும், கட்டுக்கள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இப்பொழுதும் கூட சில நிமிடங்கள் ஆண்டுடைய வேத வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய வேத பகுதி கலாத்தியர் எழுதிய புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆண்டுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே குற்றவாளிகளை அந்த சிலுவை மரத்திலே அடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குற்றவாளிகளை, பாவம் செய்தவர்களை அடிக்கிற அந்த சிலுவை மரத்திலே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அடிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவன் அதற்கு அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நிறைவேறும்படியாக அதை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையிலே சபிக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சிலுவையிலே நியாய பிரமாணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை அதற்கு நீங்களாக்கி, சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்கிறார். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அந்த நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார்.
இப்படி தவறு செய்பவர்களை, சபிக்கப்பட்டவர்களை மரத்திலே தூக்கில் இருக்கிற அந்த மரத்திலே தான் கிறிஸ்துவ நமக்காக சாபமாகினார். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் ஒவ்வொருவரும் செய்யும் பாவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் கிடைக்க வேண்டும். நாம் செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றுக்கும் பயங்கரமான தண்டனைகள் கிடைக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டெடுக்க சிலுவையிலே எல்லா சாபத்தையும் தன் இரத்தம் முழுவதையும் சிந்தி எல்லா சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்ட இயேசுவின் பாடுகளை நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய அன்பை ருசித்து அவரை உயர்த்தி இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். எப்போ மரணம்னு நமக்கு தெரியாது. நாளை இருக்கலாம், நாளை கழிச்சிருக்கலாம், ஒரு வாரம் கழிச்சிருக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சிருக்கலாம். அதனால் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். அவருடைய அன்பிலே திளைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்மை சாபங்களிலிருந்து அவர் விடுவிப்பார். நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். எத்தனையோ ஜனங்களை அப்படி மாற்றியிருக்கிறார். கடன் பிரச்சனையிலே சிக்கி தத்தளிக்கிறவர்களை, அதே போல் பாவத்திலே, விக்கிரக பாவத்திலே சிக்கியிருக்கிறவர்களை, விபச்சார பாவத்திலே சிக்கியிருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆண்டவர் ரட்சித்து மன்னித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மையும் நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மையும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதைத்தான் முதலாவது ஒரு வேத வசனத்தை வாசித்தோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் காப்பாற்றிக் கொள்ளும்படியாக நன்மைக்கு எதுவானவைகளை விதைப்போம், நன்மைகளை விதைப்போம், தீங்குகளை அல்ல. ஒருவருக்கொருவர் பொறாமையினால், ஒருவருக்கொருவர் காழ்ப்புணர்ச்சியினால், ஒருவருக்கொருவர் கசப்புகளினால் சிக்கிக்கொள்ளாதபடி பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை தான் கொண்டு வருகிறான். ஆனால் நாம் நன்மைக்கு ஏதுவானவைகளை விதிப்போம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பம் நன்மைகளை செய்வோம், ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடும்பம் நன்மையான காரியங்களை பேசுவோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இந்த ஜெப வேளையை நிறைவு செய்வோம். ஐயா பர்க்மானஸ் ஐயா பாடிய பாடல், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உம்முடைய காருண்யத்தினால் என்ற பாடலை பாடுவோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீர் ஐயா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் கேடகம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர்,
ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் நாளும் வாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சர்வ வல்லவர் குனிந்து தூக்கி நம்மை பெரியவனாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்து ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்தீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேளையில் இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சாஸ்திரி நேர்களுக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறமையா. இது பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க. அப்பா அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்காக நன்றி துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.